இன்றைக்கி நம்ம அடுப்படியில் சோயா வச்சு ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான வடை செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது ஒரு கப்பு சோயா எடுத்திருக்கேன். 4 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு கப்பு எடுத்திருக்கேன். இப்போ சோயாவில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போ நான் வாங்கியிருக்கிறது வந்து வெள்ளை கலரில் கருப்பு கண்ணு வச்ச சோயா. டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நீங்கள் வடை தட்டுறதா இருந்ததுன்னா இந்த சோயா வாங்கி வடை தட்டுங்க. இப்போ இதை ரெண்டு வாட்டி கழுவிட்டு நல்ல தண்ணி வச்சு இப்போ 3 மணி நேரம் இதை ஊறட்டும். ஊறினோன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஊற வச்சது நல்லா ஊறிடுச்சு. இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ காரத்துக்காக 10 வரமிளகாயும் 2 ஸ்பூனு சோம்பு இதெல்லாம் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த சோயாவை இந்த பவுலில் நம்ம மாற்றிக்குவோம். இப்போ இது பொடி பண்ணுறதுக்காக இது ஒரு 2-3 ஸ்பூனு வந்து நம்ம கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் கலந்துக்கலாம். இது ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்குவோம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வச்சுருக்க மிளகாயும் சோம்பையும் இதில் வந்து ஒரு 2 ஸ்பூனு சேர்த்துக்குவோம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை போட்டிருக்கோம். இதில் ஒரு 4-5 பல்லு வந்து பூண்டு வந்து நைஸாக அரைச்சி போட்டிருக்கேன். இஞ்சி கொஞ்சோண்டு ஒரு துண்டு வந்து கொஞ்சம் சின்னதாக நுணுக்கி போட்டிருக்கோம். இது கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு 2 கருவேப்பிலை குத்து, கொஞ்சம் வாசனைக்காக கொத்தமல்லி போட்டுக்குங்க. இப்போ மாவை வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டோம். இந்த பதத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ அதை நம்ம தட்டி போட ஆரம்பிச்சிடலாம். இதை திருப்பி விட்டுருவோம். இது ஸ்லோவில் வச்சு நீங்கள் சுட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா உள்ளாரையும் வெந்து மேலே கிரீப்பாக உள்ளார நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ உள்ளார வெந்துடுச்சு. இப்போ சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம வடையை நம்ம எடுத்துடலாம். எல்லோரும் மீல் மேக்கர் வச்சு தான் வடை செய்வாங்க. இது மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.